ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு பெயர் சூட்டும் விழா, அதாவது நேம் செரமனி வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன், எப்படிலாம் வந்து கிளம்பி நாங்கள் அங்கெல்லாம் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, என்னோடய பாப்பாவோட ஃபேஸும் ரிவீல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சென்னையிலேருந்து பேக்கிங் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்னஸ்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து ஒரு 9 o'clock கார் புக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் என் பையன் இருக்கான் பார்த்திங்களா, பெரிய பையன் எல்லாத்தையும் கலைச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கிருத்திக்காக தான் வந்து எல்லா பொருளும் எடுத்து வைப்பேனா. இப்போ கிருத்திக்கு ப்ளஸ் வந்து குட்டி பாப்பா அந்த பையனுக்காகவும் எடுத்து வைக்கணும்ல, ப்ளஸ் வந்து எனக்கு வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு நாங்கள் எடுத்து வைக்கணும். என் ஹஸ்பண்ட் பற்றி கவலை இல்லை, ஏன்னா அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட் இருந்தாலே போதும். அவர் வந்து சென்னைக்கு வந்துடுவார். கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அவர் வந்து சென்னைக்கு வந்துடுவார். நாங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா டெலிவரி முடிஞ்சு 20 நாள் கழித்து தான் அம்மா வீட்டுக்கே வரேன். நிஜமாக 2 குழந்தைய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொட்டீன் வந்து எனக்கு புதுசு. எப்படின்னா வந்து பேலன்ஸ் பண்ணி எப்படின்னா சமாளித்து கிருத்திகை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் தான் இருப்பேன். மார்னிங் நைட் டின்னர்லாம் கூட செஞ்சிடுறேன். ஆனால் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குட்டி பையன் அழுகுறான். அந்த டைம் வந்து எதுவுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொன்று தண்ணியில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வேறு. சாமான் வாஷ் பண்ண முடியல, துணி துவைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று வெயிட்டும் தூக்கக்கூடாதுன்றாங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து சென்னையில் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவரும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணி, இந்த சமைக்கிறது இருக்கட்டும், துணி துவைக்கிறது, துணி மேலே எடுத்துகிட்டு போய் ஒந்ததாக இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் ஹெல்ப் பண்ணார். சொல்லப்போனால் உண்மையிலே வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ நாள் இருந்தார். ஆனால் அவரே ரொம்ப டயர்டாகிட்டார். நைட்டில் அவரும் சரியாக தூங்க முடியல. ஸோ மேக்ஸிமம் நம்ம அம்மா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க கஷ்டப்படணும். ஆனால் நான் வந்து குட்டி பையனை ஹேண்டில் பண்ணிப்பேன். எனக்கு என் பையன் பெரிய பையனை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு கார் புக் பண்ணி நடுவில் நின்று அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். ஸோ ஃபைனலாக மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு மத்தியானம் போல் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாமனாரும் அப்பாவும் 2 gift வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாத் டப்பு. இது வந்து 1500. இது வந்து நான் ஆன்லைனில் தான், அமேசானில் தான் வாங்கினேன். உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது என் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க, வாவ்னு மாதிரி இருக்கும். மெயினாக நான் வாங்கின காரணம் வந்து தீட்டு முடிஞ்சிச்சுன்னா, அதாவது பாப்பாவோட நேம்லாம் வச்சுட்டாங்கன்னா மாமியாரும் அம்மாவும் சென்னைக்கு வர மாட்டாங்க. கிருத்திகோட ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. 1 வாரம் இருப்பேனா 2 வாரம் இருப்பேனா. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு பையனோட படிப்புக்காக நான் போய் தான் ஆகணும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறவங்க வந்து எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது. நிஜமாக நானே வந்து கற்றுக்கிட்டு இந்த பையனுக்கு ஊற்றணும்ல, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் செய்யும்ல, குட்டி பையன்ல பாப்பா. அதனால் வந்து இந்த பாத்தப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சென்னையில் தனியாக இருந்து நான் ஊற்றணுன்னா இந்த பாத்தப் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இதில் டெம்பரேச்சர் செக்கர்லாம் இருக்குது. இது வந்து அந்த தலைகாணியில் மேலே வச்சு ஊற்றுற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக இது நான் அவனுக்கு பாத் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் சென்னைக்கு போயிட்டு. இது வந்து இதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஓகே, எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அமேசானில். உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. எனக்கு வந்தவங்களாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க சொந்தக்காரெலாம். இது வந்து அப்பாவோட கிஃப்ட். எனக்கு அப்பா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு 1500 ரூபா. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அமேசானில் வாங்கிட்டேன். அடுத்ததாக 2வது கிஃப்ட் வந்து எங்கள் மாமனார். ஸோ எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொட்டில், அதாவது அந்த கிரேடல் சொல்லுவாங்க, பேபி கிரேடல். எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் சென்னையில். ஸோ அந்த தொட்டில் கட்டுவாங்க, உங்களுக்கு தெரியும்ல. தொட்டில் நம்ம மாமலாக எப்போவுமே வந்து இந்த பேர் வைக்கும் போது தொட்டிலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டிலில் போட்டு குழந்தை ஆட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து சென்னை வீட்டில் தொட்டில் கட்டுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மெயின் வந்து தொட்டில் கட்டினாலும் கரெக்டாக செவுத்து இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து என்கிட்ட உனக்கு எதனா வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு வந்து இந்த கிரேடல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2500 2500 ரூபா கொடுத்து எனக்கு இந்த தொட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வந்து அமேசானில் எனக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது மாமனார் வந்து அதுக்கு பே பண்ணிட்டார். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து என்ன வேணும்னு கேட்டு செய்கிறாங்க.
எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில். அதேமாரி வந்து அந்த விண்டோ ஓப்பனாக இருக்கிற மாதிரி லைட்டாக, அதாவது அந்த டிசைன் அப்படி உண்மையிலே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து அமேசானில் தான் நானும் வாங்கினேன். 2500 2400 சம்திங் ஏதோ. இந்த ப்ராடக்ட் உண்மையிலே வந்து அவ்வளோ ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். உண்மையிலே நல்லாவும் இருக்குது, ஸ்பேஸ் அதிகமாகவும் இருக்குது. தொட்டிலில் போடும்போது குழந்தை எந்த அளவுக்கு சைஸில் இந்த தொட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குவாலிட்டி வைஸ் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாடகை வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் தொட்டில் கட்ட முடியாது சொன்னல. ஸோ இது எனக்கு சென்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த 2 கிஃப்ட் எப்படி இருக்குது, எங்கள் அப்பா கொடுத்ததும் மாமனார் கொடுத்ததும் சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து பாப்பாவுக்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஜுவல் எடுக்க வந்துட்டேன். ஏன்னா தேர்ஸ்டே வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 25 அன்றைக்கி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா 26 இருக்கலாம் மேபி. 25ஆம் வியாழக்கிழமை பாப்பாவுக்கு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். 24ஆம் ஈவினிங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொலுசு எடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல் வேண்டாம், ஆம்பளை பையனுக்கு எதுக்கு அப்படின்னு நான் வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தேன் அந்த கடைக்காரர்கிட்ட. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், பொம்பளை பொண்ணாம்மா, இது ஆம்பளை பையன் தானே, கொஞ்சம் நாளைக்கு தான் போட முடியும், போட்டு அனுபவிமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பையன் கிடையாது, இது 2வது பையன். ஸோ வந்து ஆல்ரெடி ஒருத்தன் வந்து சும்மா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணி அப்புறம் தூக்கி போட்டான் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும், பார்ப்பாங்களாம், போட்டு விடுமான்னு ஏதோ என்னை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சுட்டாரு. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்கு காப்பும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன், ஃப்யூச்சரில் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் அப்படின்னு. அதேமாரி அந்த கொலுசோட கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 22 கிராமு. ஸோ 5000 கொடுத்து நேற்று கொலுசு வாங்கினேன். நேற்று கொலுசோட ரேட்டு கம்மி தான். இன்னொன்று வந்து கொலுசு அம்மாவோட புது கொலுசு வந்து நான் போட மாட்டேம்மா, என்னோடய தம்பி இறந்தப்போ இந்த கொலுசு வாங்கினாங்களாம். அதனால் எனக்கு அந்த கொலுசு போட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் புது கொலுசு போட்டுட்டு பழசை போட்டுட்டு 10,000 போச்சு. 5,000 வந்து அந்த பாப்பாவோட கொலுசு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணாகோர் உங்களுக்கே தெரியும், அதாவது வெள்ளி அண்ணாகோர் வந்து நான் அக்ஷய திருதி அன்றைக்கி காட்டியிருப்பேன், அன்றைக்கே வாங்கிட்டேன் நாங்கள். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நைட்டு வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப வந்து எங்களால் கிராண்டாலாம் பண்ண முடியாது, வீட்டில் என்ன இருக்கோ சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார், நான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பப்போ குழந்தைக்கு போய் ஃபீட் பண்ணி இல்லை மாமியார் கூட படுத்துட்டு இருக்காங்க. கிருத்திக் வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் பண்ணும்போது நிஜமாக அவன் தூங்கவே மாட்டான். அதனால் வந்து பலூன்லாம் உடையிற சவுண்ட்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே, அதாவது அம்மாவும் அப்பா கிட்டேயும் விட்டுட்டு நான் வந்து குட்டி பாப்பாவை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். நான் பலூன் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணால் மீதியெல்லாம் வந்து எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து செஞ்சாங்க. அதே போல் வந்து எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு நேம் செரமனி செய்யணும்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது நானே தான் பண்ணது, அது என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் காட்டுறேன். இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி யாருமே செஞ்சதில்லை. இன்னொன்று தொட்டிலும் பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து அதுமாதிரி தொட்டிலில் போட்டதும் இல்லை, எல்லாமே அந்த கூடையில் போடுவாங்க அவ்வளோதான். ஆனால் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தொட்டில் வாங்கி அதை ரெடி பண்ணி காலையில் வெடிகாலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து தொட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கொசு வலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கும் வேணால் நான் வந்து கண்டிப்பாக டேக் பண்ணுறேன், இல்லைனா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அமேசான் லிங்க்கு. இல்லைனா இந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து அமேசானில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கு. லைட்டாக விண்டோ தெரிகிற மாதிரி வந்து இந்த கூடை வாங்கியிருக்கேன், அதாவது இந்த கிரேடல் வாங்கியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறான் உள்ளே அப்படின்னு நான் பார்க்க முடியும்ல, அதனால். இன்னொன்று தூங்கிட்டே இருக்கும்போது அவன் உள்ளே என்ன பண்ணுறான்னு என்னால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்கரேஷன்லாம் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. நான் நினச்சது எல்லாமே வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா தவம் இருந்து பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனை வந்து நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலாக திரிஞ்சு பல லட்சம் செலவு பண்ணி வந்திருக்கான், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கோம் இந்த குட்டி பையனுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து நேம் செரமனி டே வந்துருச்சு. பாப்பாவை ஃபஸ்ட்டு பாத் இது. நான் வந்து 20 நாளாக அவனை குளிப்பாட்டலை. ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பாத் வந்து இந்த தீட்டு எடுத்த பிறகு தான் நாங்கள் பண்ணுற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ். அது அவனை வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டி ரெடி பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன், அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, லீஃப் ஏதோ எடுத்துகிட்டு வருவாங்க. அது எங்கள் இது பழக்கம், உங்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல.
அந்த லீஃபெல்லாம் வந்து என் பெரியம்மா தான் கலெக்ட் பண்ணுவாங்க, வெள்ளி பெரியம்மா. அவங்க தான் எல்லா குழந்தைக்கும் எல்லாருக்குமே வந்து அவங்க தான் வந்து மூலிகைலாம் பறிச்சுட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு அது வந்து எங்களுக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு குழந்த மாதிரி எங்களை குளிப்பாட்டி அதுக்கு தலையெல்லாம் கசக்கி விட்றதெல்லாம் எல்லாம் எங்கள் பெரியம்மா தான் செய்வாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு பாப்பாவை தொட்டிலில் போட்டுட்டோம். ஸோ ஃபைனலாக என்னோடய பையனை ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டோம். இவர் தான் வந்து என்னோடய குட்டி பையர். பெரிய பையன் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ சின்னவர் இவர் தான். ஸோ இவர் பேர் வந்து பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் போர்டு ஒன்று வந்து ரிவீல் பண்ணுறதுக்காக நேம் போர்டு வச்சுருக்கேன்ல, அதை லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் நேம் போர்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிரணவ்ன்ற நேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிரணவன்றது ஒன்றும் இல்லை, பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மந்திர வார்த்தை தான் அது. சான்ஸ்கிரிட் நேமு. ஸோ நான் சான்ஸ்கிரிட்டில் இந்த நேம் நான் தான் செலக்ட் பண்ணேன். இந்த பிரணவ மந்திரம் வந்து ஓம்ன்ற வந்து குறிக்கும்னு சொல்லுவாங்க. அது ஏதோ கூகுளில் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் பிரணவ் வச்சேன். ஸோ ஃபைனலாக என் பையனோட ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா கொஞ்சம் க்ளோஸ்அப் இருக்கிற மாதிரி பிக்சரும் நான் காட்டுறேன். ஸோ தொட்டிலில் போட்டுட்டு ஃபேஸ் அதுக்கப்புறம் நேம்லாம் ரிவீல் பண்ண பிறகு காதில் 3 வாட்டி நாங்கள் சொல்லிட்ட பிறகு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து மொய் பண்ண வச்சாங்க. என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து காசாக கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை பண்ணிங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே சைஸ் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே என் வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கேஷ் தான் கொடுத்தாங்க. ஒரு 2-3 பேர் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களும் பர்ஃபெக்டாக வந்து இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. அந்த காசை வந்து நான் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வந்துச்சு மொய் பணம். இன்னும் நிறைய பேர்லாம் கூப்பிடல, மீடியமாக தான் கூப்பிட்டேன். அந்த 5000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி 12000 ரூபாய் இருந்துச்சு கோல்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்த காசை நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்யூச்சரில் அவனுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கான் என் பையன், பிரணவ் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் எப்படி ரெடி ஆகிருக்கேன், நல்லா இருக்கா? ஃபீடிங் ட்ரெஸ்ஸில் தான் வந்து கெட்டப் அப்படி தான் இருக்கும். ஏன்னா என்னால் சாரீ கட்ட முடியாது, எனக்கு இன்னும் காயம் ஆறலை. இப்போ சாரீ கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபீடிங் ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதே போல் நேம் ரிவீலிங்கும் இதில் சொல்லிடுறேன் போர்டு பற்றி. நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து முருகர் வேஷத்தில் வந்து போட்டுட்டு நேம் மட்டும் ரிவீல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என் பையனே முருகராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணேன், ChatGPT பார்க்கலான்னு பார்த்தேன். நான் என்கிட்ட இல்லை, ஜெமினி தான் இருந்துச்சு. ஜெமினி ஆப்பில் போயிட்டு நான் வந்து என்னோடய பாப்பாவோட ஃபேஸ் வந்து பிறந்தப்ப ஃபேஸ் வந்து கொடுத்துட்டு சேஞ்ச் திஸ் ஃபேஸ் இன்டு லார்ட் கியூட் முருகன் வித் ஸ்மைல்னு கொடுத்தேன். அழகாக இந்த பிக்சர் வந்துச்சு. நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேனர் செய்கிற இடத்துல எங்கள் ஆர்காட்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு ஆர்காட்டில் செய்கிறவங்க கிட்ட வந்து கொடுத்து நேம் மட்டும் பிரணவன்னு வச்சுட்டு 3x3 சைஸில் வந்து அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டேன். அவங்களும் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த நேம் ரிவீலிங் போர்டு, எல்லாருமே வந்தவங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க என்ன. ஏன்னா எல்லாமே என் ஐடியா. ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணார், இல்லைனா வந்து இந்த மாதிரி அழகாக வந்திருக்காது. அதாவது நான் சென்னையில் வந்து டபுள் டெப் வச்சு கூட நான் செவுத்தில் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆணி மட்டும் அடிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த நேம் ரிவீலிங்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.